Welcome to Vetty Boss. Hi, Priya. ஹாய். ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டே ஒன் உங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா? எஸ்பெஷலி பார்வதி டுவர்ட்ஸ், ஏன்னா காலையில இருந்தே இந்த ப்ரமோ எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டட், இந்த சீசன்லயே இன்னைக்குதான் வந்து எப்படா ப்ரமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்த டே. அண்ட் அது வந்ததுல இருந்து பார்வதி கொஞ்சமாச்சும் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லா கண்டஸ்டன்ஸ்டையும், அதாவது நம்ம வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு கேம் பிளே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ சொல்லுங்க, பார்வதியோட பிளே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இதுக்கப்புறம் அவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்வதி அவங்களோட ஸ்ட்ராட்டஜில எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம அதே மாதிரி ஆடுறாங்களா? பட் ஆனா அவங்க எதை வந்து புரிஞ்சுக்க மிஸ் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து, இவங்கெல்லாம் இத சொன்னாங்கன்னா நம்ம வெளிய தப்பா போர்ட்ரே ஆயிருவோம். சரி ஓகே, ஆனதும் ஆயிருச்சு, அத விட்டுருங்க. இனிமேல் அத பத்தி பேச வேண்டாம். இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தான் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு மறுபடியும் அந்த மீசையில மண்ணு ஒட்டி 7வது எபிசோட்லயே அந்த மீசையில சகதி ஒட்டி, சேறு ஒட்டி, 12வது எபிசோட்லயே அந்த மீசையில படாத சாணியிலிருந்து எல்லாமே பட்டுருச்சு. இப்ப அந்த மீசை வந்து பிச்சு தூர போடுற ரேஞ்சில இருக்குது. இருந்துமே ஏன் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு ஒரு பில்டப்ல பார்வதி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுடைய இந்த இமேஜினரி வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஃபன்னியா இருக்குது அப்படிங்கறத வந்து காட்டுது நமக்கு. அப்போ விஜே பார்வதி இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட தனித்தனியா உட்காந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா இன்னொரு ஒரு ஃபன் கண்டென்ட் சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே சைட்ல வந்து 24/7 ரன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து இந்த ஒன் ஹவர் ஷோவை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு பார்த்திருக்கேன். அப்படிங்கும்போது இன்னும் வந்து நிறைய சொல்லலாம் நம்ம. அப்போ இன்னைக்கு பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நைட்டே அந்த இது எபிசோட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் தனியா பேசுறாங்க ஒவ்வொருத்தங்க கிட்ட. பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அந்த எபிசோட் முடிஞ்சோடனே நேத்தே காட்டினாங்க எபிசோட்லயே. அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே கார்டன் ஏரியால நிக்க வச்சு ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அப்புறம் நைட்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெட்ரூம்ல 3 பேர், இந்த பக்கம் சாண்ட்ரா, இந்த பக்கம் வந்து நம்ம திவ்யா, அப்புறம் இவங்க 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. அவங்க 2 பேரும் சில அட்வைஸ்களை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நைட் எல்லாம் வந்து நம்ம திவ்யா நடுவில் எப்பயோ எந்திரிக்கிறப்போ பாக்குறாங்க, பார்வதி வந்து அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு பௌர்ணமி நிலவை பார்த்து அப்படியே பித்து பிடிச்சு உக்காந்துருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச இவங்க, இங்க பாரு போய் படு, எதையும் யோசிக்காத, ஒன்னும் இல்லை அப்படின்றாங்க. பார்வதி இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களா வாலண்டரியா உள்ள வந்து உட்காந்து, என்னங்க என்னை பத்தி வெளியே என்ன பேசுறாங்க, இவர் பிரஜனும் சாண்ட்ரா சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அப்படி என்ன நடந்துச்சு, அப்படி என்ன நடந்துச்சு, என்ன வந்து பேடா போட்டே, நீ பண்ணது என்னங்கிறது உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் அது என்னவா போட்டையா இருக்குன்னு கேட்கறாங்க இவங்க. அதுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பதில சொல்றாங்க. ஓ அப்படியா, இப்படிதான் கன்சீவ் ஆயிருக்கான்னு வாங்கிக்கிறாங்க, தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, கார்டன் ஏரியாவுல குளிக்காம கொள்ளாம காஃபி குடிக்கிற அந்த ஊத்தவாயோட வந்து வெளியே உட்காந்து நம்மளுடைய பார்வதி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்ன இப்படியா அப்படியான்னு திரும்பவும் அதே டாபிக் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல நேத்து ராத்திரி நானும் கமருதனும் பேசணும், இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லி. அவன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. அவன் வந்து இல்ல நம்ம 2 பேர் மேலயும் ஈக்குவலா தப்புன்றான். பின்ன வேற என்ன சொல்லணும் அப்புறம் எனக்கு புரியல. இல்ல அவன் வந்து என்ன 2 பேர் மேலயும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன், டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விட்றா அதுரான்னு சொல்றேன். அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல எல்லாம் உன்னாலதான் என்னைய சொல்லிட்டே இருக்கிறான். அதனால வந்து ஒரு அன்எண்டிங் கான்வர்சேஷன் நைட் அது முடிஞ்சிருச்சு. எங்களால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியல அப்படின்னு. அப்ப உடனே திவ்யா சொல்றாங்க, எல்லாம் விடுமா, ரைட்டு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து இதோட இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுரு. இனிமேல் இதை பத்தி எதுவுமே பேசாத, எங்கேயுமே இதை பத்தி நீ வாயே துறக்காத, முடிஞ்சிரு, இதை இழுத்துட்டே போக வேண்டான்றதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இதை டிராக் பண்ண வேண்டாம், இதோட இதை முடிச்சுது அப்படியே திவ்யா கார்டன் ஏரியால உட்காந்து சொல்றாங்க. இப்ப பெட்ரூம்குள்ள வந்து கொஞ்சம் ஆமா ஆமா கரெக்ட்னு கார்டன் ஏரியால சொன்ன இவங்க, உங்க அம்மா அப்பாலாம் வெளியே என்ன நினைப்பாங்க பாருன்னு சொன்னேன். ஆமா ஆமா கரெக்ட், அதெல்லாம் உங்க அம்மா வருத்தப்படுவாங்களா இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னமோ பெட்ரூம்ல ரெடி ஆகி உட்காந்துக்கிட்டு, திவ்யா இந்த எல்லாம் ஓகே, பட் என் பர்சனல் விஷயத்தை பத்தி நீங்க இனிமேல் பேச வேண்டாம். நீ தானேம்மா கேள்வி கேட்ட, நான் கேட்டது தானே பதில் சொன்னேன். இல்ல அது ஓகே, பட் என்னை பத்தி நீங்க பேச வேணாம். நான் எப்ப அது இல்லாம பேசுனேன்? நீ கேட்ட கேள்விக்கு தானே என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, அதெல்லாம் ஓகே திவ்யா, என்னை பத்தி நீங்க பேச வேணாம். ஐயோ இவன் பைத்தியமா நடிக்கிறாளா, இவ புரியல எனக்கு அப்படிங்கும்போது, இந்த பொய் பேசுறவங்க மூஞ்சியில ஒரு ரியாக்ஷன் தெரியும். இவங்க பொய் தான் பேசுறாங்க, சமாளிக்கிறதுக்காக பொய் பேசுறாங்கன்னு பச்சையா தெரியும் சில மூஞ்சிலாம்.
நடிக்க தெரியாம நடிப்பாங்க. நடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத, வக்கு இல்லாத, பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆக்சுவலா ஒரு பெரிய கலை பிரியா அது. அந்த பொய்யெல்லாம் சொல்றதுக்குன்னே ஒரு முகம் வேணும் ஆக்சுவலா. சரிங்களா? அந்த முகம் அந்த பொண்ணுகிட்ட இல்ல. சுத்தமா இல்ல. டம்மி பீஸ் பாவான்ற மாரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பொய்யி. "இல்ல நீங்க அத பத்தி பேசாதீங்க" அப்படின்னு. "இல்லம்மா நீ கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொன்னேன்." "அதெல்லாம் ரைட் ஓகே. இனிமே என்ட்ட பேசாதீங்க." "ஓ! அப்ப நீ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, வாங்கிக்கிட்ட. இப்ப என்ன வேணான்னு சொல்றியா?" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இந்த இந்த உங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? வெளிய உங்க உற்றார் உறவினர் என்ன நினைப்பாங்க? உங்க குடும்பத்தினர் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நீங்க ஒண்ணும் எனக்கு சொல்ல வேணாம் சரியா?" அப்படின்னோனே இந்த பொண்ணுக்கு நெஞ்சே பிடிச்சிருச்சு திவ்யாக்கு. ஏய்! இவ்வளவு மாரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லையேடா இந்த பிக் பாஸ் வரலாறுல. ஏய்! நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடா அப்படின்னு திவ்யாக்கு ஒரு ஷாக்கு. ஒண்ணும் என்ன சொல்றதுன்னே புரியல. திரும்ப திரும்ப இந்த பொண்ணு சொன்னதே சொல்றா. நம்மள சைக்கோ பிடிக்க வச்சுருவா போல மொத நாளே அப்படின்னு சொல்லி இப்பதான் உள்ள இருக்கிறவனுங்கலாம் எப்படி இந்த பார்வதின்ற கேரக்டரால சைக்கோ ஆகுறானுங்கங்கிறத திவ்யா முதல் முறையா பார். முழுசா பைத்தியமா மாறி இருக்க பார்வதியே பார். அப்படின்ற மாரி அப்பதான் பார்க்குறாங்க. அந்த தேஜஸ பார்த்த உடனே அப்படியே ஷாக்காயி ஆமா நீங்க சொன்னோம் பாருங்க ஒரு நாள் இந்த வடிவேல் வந்து சந்திரமுகி மங்கால இருந்து வெளியே வந்தோடனே இப்படியே இருப்பாப்ல அந்த மாதிரி திவ்யா ஆயிட்டு வெளியே வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சாண்ட்ரா எனக்கு ஒண்ணுமே புரியலடி இவ பைத்தியம் முடிய வைக்கிறா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது நாள் முழுக்க தொடருது. திரும்பவும் இதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க்குக்காக வந்து லிவிங் ஃபீட்பேக்கா? அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதையோ ஒன்ன பத்தி பேசும்போது எல்லாருமே யார நாமினேட் பண்றீங்கன்னு சொல்லும்போது அங்க சம்பந்தமே இல்லாம பார்வதி வந்து இல்ல கேப்டன்சியோட இந்த டெலிகேட் டாஸ்க்லாம் யாருக்கு எந்தெந்த டீம் அப்படின்னு பிரிக்கும் போது இதையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. அம்மா இங்க பாரு இதை பத்தி நீ பேச வேணாம் உன் பிரைவேட் விஷயங்களா இருந்தா அப்புறமா பேசிக்கலாம் இது வந்து பப்ளிக்ல எல்லாரும் டீமா பேசுறது இல்ல இல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி தானே திரும்பவும் எனக்கு வந்து மானம் கெட்டு போச்சு என் பேரெல்லாம் உடைஞ்சு போச்சு ஆனாலும் அதை நீங்க சொல்ல வேணாம் நாங்க எப்படி சொன்னோம் நீ தாண்டி அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க எவ்வளவு சொன்னாலும் தான் மண்டைக்கு உரைக்காத ஏறாத ஒரு மக்கு மந்தாரமா பார்வதி தன்னை வந்து நிலைநிறுத்தி மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி ஒளருன்னு ஒளரி திரும்ப திரும்ப தான் பேரை தானே கெடுத்து அதுக்குள்ள வேற நம்ம ஒரு பழக்கடைக்காரர் வந்து இதுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லம்மா அது வந்து ரொம்ப தப்புமா அது வந்து பப்ளிக் அப்படி எல்லாரையும் வச்சு சொல்லக்கூடாதும்மா இல்லம்மா அது ரொம்ப ரொம்ப பேடுமா அது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சப்போர்ட்டுக்கும் ரெண்டு பைத்தியமும் திருந்தாத ஜென்மங்களாக மீண்டும் மீண்டும் தவறு பண்ணி கொண்டு இன்றைய நாளை வந்து ரொம்ப அற்புதமாக போக்கி விட்டனர். இன்னும் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுக்கு இவங்களுடைய இந்த ஹேங் ஓவரே போகல. இந்த பார்வதிங்கிறவ யாருடா டிவியில பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்காளடா அப்படின்னு சொல்லி இந்த முத்தி போன பைத்தியத்தை சுத்தி வாழ்றதுக்கு எப்படின்னு இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் போறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறதாக இவிபி பிலிம் சிட்டில இருந்து ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குது. இததான் வந்து இன்னைக்கு நடந்த முக்கியமான சம்பவம். கடைசி வரைக்கும் ரியலைஸ்ன்றது ஒண்ணு வந்து அவங்க அகராதியிலே கிடையாது. பார்வதி அண்ட் திவாகர். பார்வதி கூட சேர்ந்து திவாகரும் அப்படிதான். சோ அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயத்திலயும் ஒன்னாவே தான் இருக்கிறாங்க. சோ ஆனா நீங்க நாலு சும்மா இருக்கிறதுக்குனே உள்ள வந்த ஒரு 2 பேர் எக்ஸாக்ட்லி. ஐயோ அங்க இருந்துட்டு எவ்வளவு நல்ல நல்ல நடிகர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து சரி திருஷ்டி ஏதோ ஒரு மதுரைக்கு வந்து ஒரு திருஷ்டி வச்ச மாதிரி 2 பேர் இருக்காங்க. சோ ஆனா இந்த 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல அமித் மட்டும் கொஞ்சம் சேஃப் கேம் விளையாடுற மாதிரியும் லைக் பாரு கிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே ஓகே லீன் பண்ற மாதிரியும் இருக்கே. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி அமித் பார்கவ் பத்தி? ஆக்சுவலா வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா தான் இருக்கிறாப்ல டக்குன்னு இன்னும் பாய ஆரம்பிக்கல. இப்ப நீங்க இந்த 4 பேர்லயே யாரு வந்து இப்போத்துக்கு கொஞ்சம் என்னடா எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமித் தான். ஆனா இவரெல்லாம் தப்பிச்சிருவாரா அப்படின்னு யாரை கேட்பீங்க அப்படின்னா அதுவும் அமித் தான். ஏன்னா இந்த கேட்டகரியில நிறைய பேருக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த ஹரிஷ் கல்யாணு அப்புறம் வந்து இந்த இவரு கணேஷ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இவங்கெல்லாம் வந்து வருவாங்க நிப்பாங்க சாப்பிடுவாங்க முட்டையை உடைப்பாங்க போவாங்க வருவாங்க அவங்கனால யாருக்கும் எந்த தொந்தரவுமே இருக்காது. இந்த வீட்டுல இருக்கிறத இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவாங்க. இந்த கேரக்டர் எல்லாம் சைலண்டா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா 25 நாள் வரை கடந்துட்டாப்ல இன்னும் பாக்கி ஒரு 75 நாள் தான் சாரி 70 நாள் தான் இன்னும் இதை வந்து ஈஸியா கடந்து வந்துருவாப்ல இந்த மாதிரி அமித் மாதிரி கேரக்டர். பட் ஆனா அவர் என்னன்னா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அப்சர்வேஷன் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. அவங்க லைட்டா வந்து ஒரு இந்த இவங்க பக்கம் பார்வதி பக்கம் சாயிறாரு. அதை வந்து பார்வதி ஒரு தடவை என்ன பண்றாங்க இது வந்து 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். பார்வதி வந்து இங்க இருந்து கமருதன் கிட்ட டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும் போது கிச்சன் ஏரியா தான் இவரு அந்த கிச்சன் வெளியவே உட்காந்து போறவங்க வரவங்க எல்லாம் வந்துட்டு ஆயா கதை பேசுறது தானே பார்வதியோட வேலை வெட்டி கிடையாது.
அங்கேயே உட்காந்துட்டு போற வரவங்களெல்லாம் உரண்டை இழுத்துக்கிட்டு அவங்கள எதையாவது சீண்டி பார்த்து அதுல எவனா ஒருத்தன் வாயை விட்டான்னா அதுல ஒரு பெரிய வம்பை இழுத்து அப்பா இன்னைக்கு கண்டென்ட் தீர்ந்து போச்சு ரைட்டு வராட்டா அப்படின்னு கிளம்பி போறதுதான் வந்து அக்காவோட வேலை. இப்ப அக்கா வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது அமித்தை பார்த்து இப்படி கண் காட்டுறாங்க கமருதீன் கிட்ட. இப்படின்றாங்க நான் என்ன இதுன்னு திரும்ப திரும்ப ரீட்டன்ல போய் பாக்குறேன் 24/7 அமித்தை காட்டுறாங்க. அதாவது இவன் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியறான்டா இழுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை வந்து இப்படி காட்டுறாங்க இவங்க வந்து அமித்தை பார்த்து. அமித் வந்து அப்புறமா தனியாவும் இவங்க போய் உட்காந்து பேசுறாங்க அமித் கிட்ட. அமித் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிச்சன் ஏரியால உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே ரொம்ப நாள் கழிச்சு மசாலா இதெல்லாம் போட்டு தூக்கலா சூப்பரா ஒரு சாப்பாடு இன்னைக்குதான் சாப்பிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அமித்தை பிடிக்கிறாங்களாமா. நீ ஏற்கனவே எல்லாரையும் பிடிச்சி அவனுங்க வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னைக்கு அமித் வாழ்க்கையை கெடுக்கணுமா? உன் கூட சேர்றவங்க பேரு ஃபுல்லா கெட்டு போய் ஓடுறாங்க. இந்த பையன் வினோத் நடனா தெரிச்சு ஓட்டாப்புல எங்கேயோ ஓட்டார். கலையெல்லாம் வந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டாப்புல. திவாகர் ஒண்ணு மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. கமருதீன்லாம் டேஞ்சர் ஜோன் வரைக்கும் போயிட்டு இருந்தாச்சு. திவாகருக்கு இந்த வாரம் 13 ஓட்டு. எதுக்கு? அக்காவோட காரணம் தான். இன்னைக்கு 13 ஓட்டு இந்த சீசனுடைய அதிகபட்ச ஓட்டு. முதல்ல வந்து நம்ம கமருதீன் 10 வச்சிருந்தாப்புல. அதுவும் அக்காவோட தயவுல வந்ததுதான். இன்னைக்கு அக்கா தயவுல வந்து நம்ம தலைவன் திவாகருக்கு வச்சுக்க 13. அடுத்த வாரம் அமித் சேர்ந்தாப்லனா அமித்துக்கு நெக்ஸ்ட் வாரத்துல 15 ஓட்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வாங்கி போயிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரி வந்து அக்கா வந்து எல்லாருமே நிஜமா நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இப்போ வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல யாருக்காவது ஓட்டு வேணும் அப்படின்னா வந்து பார்வதியை கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இவங்க கூட சேர்றவங்க நிறைய ஓட்டு வருது. அது நல்ல ஓட்டா கள்ள ஓட்டான்னு எனக்கு தெரியாது. பட் இவங்களை கூட வச்சுக்கலாம். நிறைய பார்ட்டிஸ்லாம் வந்து இவங்களை கன்சிடர் பண்றது நல்லது. ஓட்டு வந்தா போதும். நம்ம ஏற்கனவே அவங்க ஒரு பார்ட்டியோட அலைண்டா வேற இருக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன் திருட்டுத்தனமா இதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு. சோ இப்போ இந்த அமித்ங்கிறவரு கொஞ்சம் லைட்டா இப்படியே சாயராப்ல இவங்க பக்கம்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷா இல்லாம இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படின்றாரு. ஆனா இருக்கிறதுல ரொம்ப முரட்டு பீஸ் யாரு அப்படின்னா வந்த 4 பேர்லயே நம்ம திவ்யா தான். நம்ம ஏற்கனவே வந்து ஆரம்பத்துல சொன்னோம் நம்ம சேனல்ல தான் இந்த மாதிரி திவ்யா வந்து ரொம்ப 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 ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்கன்னு. அதே மாதிரிதான் இருக்காங்க இன்னைக்கு. அதை வந்து சூப்பரா பிடிச்சாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு ரவுண்டை வச்சு, அதாவது வந்து எந்தெந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் நமக்கு அட்வைஸ்னு பண்ணிட்டு இன்னைக்கு அவங்களே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்களை பத்தி அவங்கள பத்தின அப்சர்வேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இந்த ஒரு நாள்ல அவங்கள பத்தின அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு சொல்லும் போது இதுதான் சாக்குன்னு போட்டு எல்லாருமே ஏறுறாங்க. முக்கியமா அதுல சிக்கிறது யாருன்னா திவ்யா தான். ஏன் அப்படின்னா திவ்யா இப்ப கேப்டனா வேற ஆயிட்டாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆங்கரை கொஞ்சம் லூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது தாங்கிக்க முடியல. சில இடங்கள்லாம் இவங்க பண்றதை பார்த்த உடனே இங்கேயே நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்ப அதுக்குதான் வியானா சொல்றாங்க, நீங்க தான் சொன்னீங்க ஒருத்தங்க பேசும்போது அவங்கள பேச விட்டு அப்புறம் பேசுங்கன்னு. ஆனா இப்ப கூட பாருங்க நான் பேச நீங்களே பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க. வியானா விக்ரம் போன்ற ஆட்கள்லாம் வந்து திவ்யாவோட இந்த விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்போ இங்க வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்னால என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா போன்ற ஒருவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எல்லாத்தையும் வாய்ஸ் அவுட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆளு. இவங்க கிட்ட சீக்கிரத்துல எவனும் நெருங்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து கனியை இப்ப ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கனி வந்து சைலண்டா தன்னை சுத்தி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு வருவானுங்க போவானுங்க அதிலேயே வண்டி ஓட்டுறாங்க. ஆனா பார்வதி மாதிரி வாயை பேசணும், அடிச்சு நிறுத்தி பேசணும். ஆனா லூசுத்தனமா முட்டாத்தனமாலாம் பேசாம கொஞ்சம் புத்திசாலித்தனமான இடங்கள்ல மட்டும் வாய் பேசணும்னா அதுக்கு சரியான கண்டென்டர் இப்போ திவ்யான்ற ஒருவர் உள்ளே வந்திருக்கிறார் என்பது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல திவ்யா வர போறாங்கன்ற போதே நீங்க வந்து இத பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அண்ட் உள்ள வந்ததுல இருந்தே அனல் பறக்க வைக்கிறதே திவ்யா தான். அண்ட் அவங்க இல்லாம இப்ப பிரஜன் சாண்ட்ரா மேலேயும் கொஞ்சம், ஏன்னா இந்த இன்ட்ரோல எல்லாம் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அவங்க கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆன மாதிரி இருக்கு. சோ அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? லைக் பிரஜன்லாம் வந்து வேற லெவல்ல அப்படியே பயங்கரமா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா திவாகர் பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாரு. அத ஒரு ப்ராப்ளமா பாருங்கன்ட்டு வந்து திவாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ அவங்க 2 பேரோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு ஜெல்லா வராங்க. அவங்களுடைய பிளானே என்னன்னா சாண்ட்ரா பிரச்சனை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியாது. 24/7 பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தெரிஞ்சது என்ன அப்படின்னா they both are trying to gel inside 2 different gangs. அதாவது இப்ப பிரஜினோட வேலை இப்ப என்ன அப்படின்னா இந்த பக்கம் கம்ருதீன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இவனுங்கலாம் யாரு அதுக்குள்ள நம்ம போய் சேருவோம்.
இவனுங்களெல்லாம் நான் இதை வந்து நான் ஏற்கனவே நம்ம எபிசோட்லயும் சொன்னேன், இவங்க வந்து ஒரு கேங் லீடரா பிரஜின் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் இப்ப பார்க்கும்போது ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் மை பாயிண்ட். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து எடுத்தோம் அடிச்சோம் கவுத்தோன்ற மாதிரி வேலையை இறங்கவே இல்லை மண்டே. அதுமா இஸ் அப்சர்விங், உள்ள எல்லாரையும் பாக்குறாரு, கவனிக்கிறாரு, போறாரு வராரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னு அவருக்கும் கொஞ்சம் அந்த கோக்கார குணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து தான் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் லைட்டா தேவையில்லாம வாயை விட்டு பேசின உடனே அங்க கோவம் வந்துடக்கூடாது, நான் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறேன், எதுக்கு நமக்கு வம்பு, இங்க எதையாவது தூக்கி போட்டு உடச்சிட்டோம்னா அப்படின்ற மாதிரி டபக்குன்னு எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி போனாப்புல. அப்புறம் திரும்ப வந்துட்டு இப்படி 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 இப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் இது இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் சைலண்டா ஒரு 2-3 நாள் இருந்து இதுக்குள்ள வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாருன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் சபரி அண்ட் கனியோடது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பார்வதி வந்து ஒற்றை ஓட்டு தான், தனக்கு தானே ஓட்டு போட்டுக்கிட்டு வரவனுக்குலாம் கெட்ட ஓட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் தான் வேலை. அப்போ இன்னொரு கேங்குக்கான ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிறத இவர் வந்து ஃபில் பண்ணுவாரு தான் நான் இன்னுமே நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பசங்க ரூம்ல போயிட்டு அங்க ஒரு செட்ல போட்டு ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசுறாரு, வராரு போறாரு. இந்த எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்த உடனே லைட்டா அப்படி இந்த ராய் ஏஜென்ட் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே வந்து பக்கத்து கடையில காய்கறி வாங்குறது, அப்புறமா போயிட்டு கறிக்கடை பாய்ட்ட பேச்சு கொடுக்கறது சொல்லி ஏரியால மர்ஜ் ஆவாங்க. அந்த மாதிரி இப்ப தலைமை மர்ஜ் ஆகிட்டு இருக்காப்ல. அதேதான் வந்து சாண்ட்ராவும் பண்றாங்க. அங்க குக்கிங் டீமுக்குள்ள நேரடியா டபக்குன்னு உள்ள நுழைஞ்சதா இருக்கட்டும். குக்கிங் டீம் தான் வந்து ஒரு வீட்டுடைய மெயின் இடம் இல்லையா? ஸோ அப்ப அதை வந்து அவங்க இன்னைக்கு வந்து ஒரு சைடு வந்து அந்த ஏற்கனவே இது குக்கிங் டீம்ல நான் தான் இந்த குக்கிங் டீமோட இன்றைய தலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இவங்க. நம்ம டான்சர் அக்கா வெளியே இருக்கிறாங்களே, அவங்க யார்? அவங்க ரம்யா. அவங்க வந்து கரெக்ட், அவங்க வந்து அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த கிச்சன் தலை இன்னைக்கு நான் தான் எதை அப்படின்னு யாரும் கேட்டோம்னா சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்துட்டு விட்டு கொடுக்கறதுக்கு இடம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது 24/7. அங்க வந்து இப்ப இந்த சாண்ட்ரா சேர்றாங்க, 2 பேரும் சேர்ந்து குக்கிங் பண்றாங்க, அமித்தும் உள்ள இருக்கிறாரு. சோ தே ஆர் ஆல் ட்ரைங் டு ஜெல் இன். ஃபர்ஸ்ட் ஜெல் ஆகும், இவங்களுக்குள்ள போய் அப்புறம் அவங்கள வாருவோம் தான் வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை பாக்குறேன். வேற திவ்யா அப்படி இல்லை. திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்டா இருக்குது. டைரக்டா மூஞ்சிக்கு நேரா சொல்லுவோம் அப்படின்னு. இப்ப அதை வந்து சுபிக்ஷா அண்ட் வியானா தனியா உட்காந்து பேசும்போது இன்னைக்கு சொல்றாங்க, அவங்க பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அப்சர்வ் பண்றாங்க நிறைய என்னென்னலாம் திவ்யா பண்றாங்க, அவங்களை பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, அவங்ககிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம்னு நிறைய பேசுறாங்க 24/7. அப்ப அதுல பேசும்போது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ட் போல இருக்குது, இவங்க வந்து இப்படி அப்படின்னு அனலைஸ் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க டம்மி பீஸ்ல அவ்வளவு ஷார்ப்லாம் இல்லடா அப்படின்னு வந்து வியானா திரும்ப சொல்றாங்க. சோ இந்த திவ்யாவோடைய அந்த ஒரு இமீடியட் விஷயத்தை பத்தி கரெக்டா நோட் பண்றாங்க வியானா. இவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே இவங்களால டைரக்டா ஒருத்தங்களை அட்டாக் பண்ண முடியுது. நம்ம எல்லாம் உள்ளேயே இருக்கிறோம், இவங்களோட ரொம்ப பழகிட்டோன்றனால நம்மளால அட்டாக் பண்ண முடியல யாரையுமே. நீ பண்றது தப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் நம்மளால யாரையுமே சொல்ல முடியல. பட் ஆனா வந்து இவங்கனால இதை பண்ண முடியுது. சோ இண்டிபெண்டா கேமை நம்ம ரொம்ப தைரியமா ஆடணும் அப்படின்னா நம்மளும் எல்லாருமே நம்ம பாயிண்ட்ஸை எடுத்து வைக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிக்கிறாங்க நடுவுல. ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம போன எபிசோட்ல மென்ஷன் பண்ணோம் இல்லையா நேத்து கூட, அதாவது வந்து இவங்க கிட்ட இருந்து இந்த வீடு என்ன கத்துக்கிட்டு மாறுது அப்படின்னு. அந்த வகையில பார்க்கும்போது வியானா அண்ட் சுபிக்ஷா இதை அப்சர்வ் பண்ணி பேசிக்கிறாங்க 2 பேருமே. நம்மளும் இப்ப இண்டிபெண்டா யாரையும் நம்பி இல்லாம ஆடணும்னா நம்ம கூட நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாம், ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்க எதிர்க்கலாம் போல இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அது திவ்யாவை பார்த்து கத்துக்கிட்டு திவ்யாவும் ஒரு டீமை கேங் ஃபார்ம் பண்ணா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 10 நாள்ல அடுத்த வாரம்லாம் வந்து ஒரு நல்ல இந்த சைடு ஒரு கேங் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகி வச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும் அப்படின்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா கடைசியில வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து பேசிட்டு இருப்பாங்க, யாருக்குமே இங்க வந்து எப்படி இந்த கேமை விளையாடுறதுன்னே தெரியல அப்படின்னு. வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கோமோ அதேதான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஏதாவது அவங்கள கேம் ஆட வைப்பாங்களா, அட்லீஸ்ட் 2 பேராச்சும் அந்த வீட்டுக்குள்ள வந்து யோசிக்கிறாங்களே, ஓகே நம்ம இப்படி விளையாடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாச்சும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறாங்களே. பார்வதி மாதிரி சும்மா பிளைண்டா கத்திக்கிட்டே தான் இருப்பேன், அவங்க என்ன சொன்னாலும் வாங்கிப்பேன், என்ன விட்டுருவேன், நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் கொஞ்சம் சரி நமக்குன்னு ஒரு ஃபேவரேட்டாச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ டெஃபினெட்லி பிரியா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது, பாசிட்டிவ் சேஞ்ச் தெரியுது இந்த வீட்டுக்குள்ள. ஏன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். 2 விஷயம். இன்னைக்குதான் முதல் முறையா இந்த 29வது நாள்ல நம்ம சொன்ன, அதாவது இந்த பிக் பாஸ் சீசனுடைய Day 1 இன்னைக்குதான் ஒரிஜினலான்னு சொன்னோம் தெரியுமா. இன்னைக்குதான் உண்மையா 2 விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு
நாமினேஷன் மாதிரி ஏதோ ஒன்று பப்ளிக்கா எல்லாரும் உட்காந்து ஓப்பன் ஏரியால பேசக்கூடிய அந்த இடத்துல, அந்த ஹால் லிவிங் ஏரியால ஃபர்ஸ்ட் டைம் சச்சரவு சண்டை இல்லாம ஒரு ஒரு ஓட்டிங் மாதிரி ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு பேர் தான் குறுக்க பேசினாங்க. அது யாரு அப்படின்னா, ஒன்னு வந்து நம்ம கமருதீன் பேசினாரு, இன்னொன்னு வந்து திவாகர் பேசினாங்க. இந்த 2 பேர் மட்டும் தான். அதுவும் கமருதீன் வந்து இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு, சபரி சொன்ன பாயிண்ட்டுக்கு, இல்ல எனக்கு அது புரியல, என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாரு. இப்படின்டா, இல்ல அப்படியா, அது ஒண்ணும் இல்லையன்றார். அவ்வளவு இந்த டோன்ல தான் பேசுறாரு. அதுக்கு அவர் உடனே என்னங்கன்றாங்க. உடனே கேப்டன் நடுவில் புகுந்து நிறைய கேப்டன் நல்ல வேலை பார்த்தாங்க. நீங்க வந்து இவங்க வந்து திவ்யாவுக்கு வந்த முதல் நாளே சரியான வேலை நல்லா பண்ணாங்க. 24/7 பார்க்கும்போது அவ்வளோ வேலை அவங்களுக்கு பிடிச்சி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க, நிக்கிறாங்க, பதில் சொல்றாங்க, பண்ணாங்க. அப்போ இவர் ஒருத்தர் பதில் சொல்றாரு. அதே மாதிரி திவாகர் வந்து இல்லம்மா அந்த ஒரு பாயிண்ட் அது எதுக்குமா, அது தேவையில்லம்மா, அது வந்து அப்படி ஒரு இடத்துல சொல்றாரு. அவ்வளவுதான். மத்தபடி எப்பவுமே இந்த இந்த லிவிங் ஏரியால பார்த்தோம்னா ஒருத்தங்க நின்னு ஒண்ணு பேசினா சண்டை தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் நடக்கும், வெடிக்கும். அந்த அந்த ப்ரொசீஜரே அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே நிக்கும், நடக்காம கண்டினியூ பண்ணாம. அது முதல் முறையா இந்த சீசன்ல நடக்காம இருந்திருக்கு. காரணம், இந்த கண்டஸ்டன்ஸ் வைல்ட் கார்டுல உள்ள வந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேவலமா இருக்கு வெளியன்னு சொன்னதா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை பிக் பாஸ் செஞ்ச சம்பவமா இருக்கட்டும், சனிக்கிழமை விஜய் சேதுபதி சொன்னதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் காரி உமிழ்ஞ்சனால மூஞ்சியில முக்கியமா இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்தவங்க வச்சு செஞ்சுட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டனால இன்னைக்குதான் முதல் முறையா அமைதியா இந்த வீடு இந்த டெசிபிள் லெவலை கம்பேர் பண்ணும்போது சண்டையே இல்லாம போயிருக்கு. லிட்டரலி நோ சண்டை பிரியா, ஒரு சண்டை இல்ல. இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் எங்கேயாவது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதுக்கே நீங்க அப்படி சொன்னீங்க, அதுக்கே நீங்க அப்படி சொன்னீங்க. வெறும் அந்த பார்வதினால வந்த அந்த ஒரே ஒரு பிரச்சனை, என்னை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு சொல்ற அந்த அதுவும் 24/7 வந்துச்சு. இதுல வந்து 1 hour எபிசோட்ல அதை வந்து அந்த சண்டையை ஃபுல்லாலாம் பெருசா காட்டவே இல்லை. ஸோ ஒரு எபிசோடா பார்க்கும்போது இவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் இல்லாம போயிருக்கு. அது ஒண்ணு. 2வது மிக முக்கியமான விஷயம், ஒருத்தங்க பேசுறத பக்கத்துல உட்காந்து பார்வதி இன்னைக்கு கேட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஒரு இந்த கார்னர்ல பாத்ரூமுக்கு போற இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க கேட்கறாங்க. 24/7 நான் அவ்வளவு நேரம் பார்த்தேன். கெமிக்கும் பார்வதியும் நடுவில் கான்வர்சேஷன். சரி, ஏன் நீ வந்து எனக்கு ஓட்டு போட்ட, ஏன் என்ன அப்படி சொன்ன, நீ உட்காந்து பேசுறாங்க பார்வதி. அதுக்கு கெமி ஒரு பதில் சொல்றாங்க. இல்ல அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதுலயும் திரும்ப இந்த மீசை மண் ஓட்டாத மொமெண்ட், நீ ஒண்ணு எனக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் வழக்கம் போல அவங்க பண்றாங்க. ஆனா அது சண்டையா ஏன்னு பேச விடாம கத்துற அந்த டாப் ஆஃப் த வாய்ஸ்ல அது இல்ல. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. இது பார்வதியா இது? கெமி ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே இருக்காங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் இவங்க சொல்றது அவங்க ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன். பார்வதி இருக்கிற ஒரு இடத்துல 2 பேர் நடுவுல ஒரு பிரச்சனையை வந்து இப்படி கூட பேச முடியும்ன்றது இன்னைக்குதான் நான் முதல் முறையா பார்த்தேன். சோ இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட திமிரா பார்வதி பேசுறாங்கல்ல, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்னு, நான் ஐ எம் a grown up woman, I am an adult, I know how to handle myself. உனக்கு அந்த மண்ணாங்கட்டிலாம் ஒண்ணும் தெரியாதுங்கிறத ஒத்து தொலைஞ்சுக்க லூசே, உனக்கு அது தெரியல லூசேனா, எனக்கு தெரியும் என்னை எப்படி காட்டணும்னு. எங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, எங்க உற்றார் உறவினர் பாத்துப்பாங்க, எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க. போ சாவு, உன்னை எவன் என்ன கவலைப்பட்டான், போ உளுந்து போ. நல்லதுக்கு சொன்னா இந்த பொண்ணுக்கு வந்து அறிவே கிடையாதுங்கிறது திரும்ப நிரூபிச்சாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இன்னைக்கு உட்காந்து அவ்வளவு பெரிய ஒரு கான்வர்சேஷன் பண்ணது காரணமும் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் புத்தி சொன்னதுதாங்கிறது இந்த பார்வதி புரிஞ்சுப்பாங்கன்னா சத்தியமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் ஷி ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஓவராலா நடந்த சில விஷயங்கள். அந்த இந்த லாஸ்ட் 2 அப்சர்வேஷன் தான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். முதல் முறையா இந்த வீட்டுக்குள்ள சண்டை வந்து குறைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா இத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு அமைதி நிலவுது அப்படிங்கும்போது ஹெல்தி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி 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 குட் சைன். ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு 1 hour என்னடா நடக்குதுன்னு பாக்குறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இது கிரியேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ வெல்கம் சைன் பிரியா. எக்ஸாக்ட்லி, ஆமா கண்டிப்பா. ஏன்னா காதுல ஹெட்செட்டை மாட்டி பார்க்க முடியல இன்னைக்கு, ஆனா ஓரளவு நல்லா போச்சு. சோ அதான் இதுக்கப்புறம் திவ்யாவோட கேப்டன்சில எப்படி இந்த வாரம்லாம் இருக்க போகுது அப்படிங்கறது வந்து பார்க்க ஆவலா வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச பார்வதி மட்டும்தான் மறுபடியும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. புரிதல் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, எப்போ அவங்க வெளில வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாப்போம் எப்படி இந்த கேம் இதுக்கப்புறம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. Thank you பிரியா. See you tomorrow then. நாளைக்கு எபிசோட் டே நம்பர் 30ல வந்து நாளைக்கு நம்ம சந்திப்போம். Thank you. Bye.